வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. உங்கள் விருப்பமான திரை ஆய்வாளர், திரை ஆர்வலர் உங்கள் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். மைக் மோகன் அப்படின்னா 80ஸ்ல ஒரு பெரிய ட்ரெண்ட். அவர் ரஜினி கமல் வேற லெவலில் போயிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெண்டில் இதுக்கு ஈக்குவலாக ஒரு குரூப்புனா மைக் மோகன் தான். மைக் மோகனுக்கு அப்புறம் தான் ராமராஜன், ராஜ்கிரன்லாம். இந்த பாடல்கள் இசையை வைத்து ஃபேமஸான இந்த ராஜ்கிரண், ராமராஜன் இவங்களாம் கூட 87, 86க்கு அப்புறம் தான். ஆனால் 80s தொடக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் சூப்பர் ஸ்டாராக உலகநாயகனாக போய்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் ஆக்டர் கமல், சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஆனால் இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் ஹிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனால் இவருக்கு ஹிட்டு ஒரு காலேஜ் பசங்க, பொண்ணுங்க, மாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு கோட் மூலமாக ரீஎன்ட்ரிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு வந்திருக்கு. மோகன் அவர் வந்தது எப்படி? ஒரு கதாநாயகன் ஆசையில் வந்தவரா, டைரக்டர் ஆசையில் வந்தவரா, பெங்களூரிலிருந்து என்ன கனவில் சென்னைக்கு வந்தார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மோகன் ராவ் அப்படிங்கிறது அவர் ஒரிஜினல் பேர். இவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். இவங்களுடைய குடும்பமே வந்து என்னென்னா ஹோட்டல் பிஸ்னஸ். இந்த உடுப்பி ஹோட்டல்ஸ் குரூப் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மோகன் ராவ். சிறு வயதில் பார்க்குறதுக்கு நம்ம அழகாக இருக்குங்கிறதுக்காக நடிக்கிற வாய்ப்புகள் காலேஜ் ட்ராமாஸில் எல்லாம் நடிப்பாங்களா, அந்த மாதிரி நடிக்கிறப்ப தான் கோகிலான்னு ஒரு படம் பாலு மகேந்திரா கன்னடத்தில் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அதுலேருந்து தான் அவர் கர்நாடக படம். ஆமாம், கன்னட படம். அதில் கோகிலா மோகன் இவருடைய ஸ்டார்டிங் பேர் வந்து கோகிலா மோகன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கு பிறகு தான் தமிழுக்கு வர்றாரு. தமிழுக்கு வர பாலு மகேந்திரா தான் அவர் அழைச்சிட்டு வர்றாரு. தமிழ் படங்களில் பண்ணுறாரு. இதே கோயில், அப்புறம் பயணங்கள் முடிவதில் இந்த மாதிரி ஆரம்பித்தோடனே 77, 78 காலகட்டங்கள்லேருந்து 90 வரைக்கும் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத ஒரு வெள்ளி விழா நாயகன். அவர் பேரே வந்து வெள்ளி விழா நாயகன். தொடர்ந்து வெற்றி படம். ஒரே வருஷத்தில் 19 படம் ஹிட்டு. ஒரே வருஷத்தில், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தான் 19 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் 10-12 படங்கள் வெற்றி படம். ஒரு ஆண்டில் 19 படம்னா வருடத்துக்கு 12 மாதம் தான். ஆமாம். அப்போ 2 மாதத்துக்கு 2 படம் கொடுத்துருக்காரு. மாதம் 2. அப்போ எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாருன்னு பார்த்துங்க. அதாவது காலையில் ஒரு படம் ஷூட்டிங்கு, சாயங்காலம் ஒரு படம் ஷூட்டிங், 9 to 6 ஒரு படம் ஷூட்டிங்கு, 6 to 2 வரைக்கும் ஒரு படம் ஷூட்டிங். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 படம் நடிச்சிட்டாரு. 20 படம் நடிச்சிருக்காரு. அதில் 19 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு மேலே வந்து சில்வர் ஜூப்ளி படம். இவர் அதுல இருந்து அவர் வந்து வெள்ளி விழா நாயகன் மோகன் அப்படின்னு பிக்ஸ் ஆகுது. ஒரு 275 நாள். ஆமா, 210. அதெல்லாம் அந்த காலத்துல சர்வசாதாரண போகும். நமக்கு தான் இப்போ பெருசா இருக்கு. இப்போ ஒரு 225 நாள்னா இப்பயா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் 225 நாள் சர்வசாதாரணமா போகக்கூடிய படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள். சொல்ற நேரத்தில் முடிச்சு கொடுத்துவார். கரெக்டான ஷூட்டிங் வர, கரெக்டான ஷூட்டிங் போயிடுவார். அவருடைய வேலையை கரெக்டாக பெர்ஃபெக்டாக பார்த்துருவார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டவர் தான் மோகன். தொடர்ந்து வெற்றி படங்கள். அவருடைய என்ன சொல்றது, அவர் படத்துக்கு மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிக்கிறோம். இளையராஜா மோகன் காம்பினேஷன்னா பாடல் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிக்கிறோம். புது இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா, முதல் படம் டைரக்ட் பண்ண வரக்கூடிய இயக்குநர்கள் நேர போகிற இடம் மோகனுடைய வீடு தான். ஏன்னா முதல் படம் இயக்கக்கூடிய இயக்குநர்களை வாரி அணைச்சிக்கிறார். கோவை செல்லியன், கோவை தம்பி. கோவை செல்லியன் அண்ணன் தானே அவரு? இல்லை, அவர் வேற. கோவை தம்பி வேற, கோவை செல்லியன் அந்த திமுக இருந்தவர் இல்லை, அவர் கிடையாது. கோவை தம்பி அதிமுக இருந்தார். அதிமுக எம்எல்ஏ வந்தார். அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து உதயகீதம், நான் பாடல், மதர்லைன் பிக்சர்ஸ். கோவை தம்பிங்கிறவர் அவர் வேற, கோவை செல்லியன் வேற. 2 பேருமே வேற வேற தான். இவர் கோவை தம்பி தான் பயணங்கள் முடிவில் படம் பண்றாரு. ஆர் சுந்தரராஜன் டைரக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. ஃபர்ஸ்ட் படம் ஆர் சுந்தரராஜன் ஃபர்ஸ்ட் படம், கோவை தம்பிக்கு ஃபர்ஸ்ட் படம். ஆர் சுந்தரராஜன் வந்து பெருசா ஆக்சுவலா இல்லை, பாயகராஜனுடைய நண்பர். அவருடைய டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்ததுனால முதல் படம் வாய்ப்பு கேட்கிறாரு. கோவை தம்பியை பேசிட்டார். ஒரே ஊருக்காரனால பேசி கரெக்ட் பண்ணி ஒரு ப்ரொடியூசரை முடிச்சா. அவர் எம்எல்ஏ இருக்கார். கோவை தம்பி முதல் படம் பயணங்கள் முடிவு பண்றப்ப எம்ஜிஆர் ஆட்சி போய் கேட்டிருக்காரு, நான் படம் பண்ண போறேன் அப்படின்னு. இன்னும் அவர் மாவட்ட செயலராக இருக்கு, எம்எல்ஏ இருக்கு, படம் பண்ண போறா, சென்னையில் வந்து பண்றேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை பண்ணிடுவேன், எங்க ஊருக்கார பையன் ஒருத்தர் சுந்தரராஜன் பையன் காசு சொல்லியிருக்கான், நல்லா இருக்கு, மோகன் ஒரு பையன் பூசா வந்திருக்கான்னு வச்சு படம் பண்ண போறாங்க. ஒரு வருஷம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இப்படி புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல மோகன் மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அதுக்கு மோகன் ஒரு காரணம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, புதுமுக இயக்குனர் முதல் படம் அவன் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்கும். அதனால புதுமுக இயக்குநர்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். தொடர்ந்து நிறைய புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறது மோகன் தான். கதை சொல்வார், பிடிச்சிருந்தா தயாரிப்பாளர் பெரும்பாலும் புதுமுக இயக்குநர்களுக்கு முதல் முன்னுரிமை. மோகனிடம் புதுமுக இயக்குநராக போனால் முன்னுரிமை. உடனே அவர் தயாரிப்பாளர் அவரே ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஒரு படம் ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு 30 நாளில் படத்தை முடிச்சிருவாங்க. அவர் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணதில்லை. தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி கொடுத்துட்டே இருக்கிறாரு. பாடல்களுக்கு வாய் அசைக்கிறதுல மோகன் வந்து அப்படியே மைக்கெல்லாம் வந்து தூக்கி போட்டு போடுவார். மைக்கு இந்த பக்கம் மாறினாலே சவுண்ட் வேற ட்ராக் போயிடும். அந்த காலத்துல நம்ம ரசிச்சோம். இப்ப மாதிரி காலில் பெரும்பாலும் மோகன்னாலே ஒரு மைக்கோட ஒரு ஸ்டில்லு, காதுல ஹெட்போனோட அப்படி ஸ்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலையாட்டிட்டார். சைடுல பார்க்க லைட்டா கமல் மாதிரி இருப்பார்ல, லைட்டா ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்கும். கமலஹாசன் மாதிரி லைட்டா அந்த ஹேர் ஸ்டைலு. தொடர்ந்து அந்த மாதிரி காதல் படங்கள்,
ஒரு பாடகராக வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணார். அவர் படத்தில் பாடலும் கேட்டு பாடலுக்கு வாயை சேர்க்கிறதுக்கு சிவாஜிக்கு அடுத்து எனக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப நேச்சராக எப்படி அந்த அந்த பூத்தில் எப்படி ஃபீல் பண்ணி எஸ்பிபி பாடுவாரோ அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கும். தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்குறாரு. அப்படியே அவருடைய கிராஃப்ட் போயிட்டே இருக்குது. மணிரத்னம் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிறார், மணிரத்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆர் சுந்தரராஜன் ஒரு பெரிய ஒரு கிராஃப்ட் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருந்தவருக்கு டப்புனு இதே மௌனராகம் அந்த மாதிரி பெரிய ஒரு இதுக்கு போயிட்டு இருக்கப்ப 90களில் ஒரு படம் பண்ணுறாரு, உருவம்னு ஒரு படம். அந்த படத்தை ஜிஎம் குமார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ அவன் படத்தில் இதெல்லாம் நடிச்சிருப்பாரு, குண்டா ஒருத்தர். அவர் வந்து ஒரு டைரக்டர். அவருடைய நாள் பிக் பாக்கெட் போன்ற படங்கள்லாம் அவர் தான் வந்து சத்யராஜ் வச்சு. ஆமாம், அந்த படங்கள்லாம் டைரக்டர் அவர், பாக்யராஜுடைய அசிஸ்டன்ட் அவர். அவர் என்ன பண்ணுறாரு, சொந்த படம் ஒன்று எடுக்கிறாரு, உருவம்னு ஒரு படம். அந்த படத்தில் பெரிய பெரிய தப்பு என்னன்னா, மோகனுக்கு வந்து முகம் செறிந்த மாதிரியான ஒரு கெட்டப். ரெண்டாவது என்னன்னா, இவருக்கும் எஸ்என் சுரேந்தருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதாவது எஸ்என் சுரேந்தர் தான் அவருக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பார், பின்னணி குரல். விஜயோட தாய் மாமா அவர் தான். அவருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து அவர் பிரிஞ்சு போயிறாரு. அதற்கு பிறகு இவருடைய ஓன் வாய்ஸில் டப் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒரு குரலில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா மோகனை, அந்த குரலும் இல்லை, அந்த முகமும் இல்லை. முகத்தை வந்து செஞ்ச மாதிரியான ஒரு மேக்கப் போட்டுருக்காங்க. குரல் வந்து வேற ஆள், இவரே ஓன் டப்பிங் பேசுறாரு. குரலும் அவர் கிடையாது, முகமும் செஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இவர் மோகன் இல்லைன்ற முடிவு பண்ணிட்டாங்க. அந்த படம் பெரிய ஃபெயிலியரு. அதற்கு பிறகு அவருக்கு வந்து வாய்ப்புகளும் இல்லை. அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளரும் ரொம்ப நஷ்டமாக போயிட்டாரு. அதுக்கு ஒரு தொடர்ந்து இல்லை. இதுக்கடையில் என்ன ஆச்சுன்னா, ஒரு நடிகை வந்து அவர் மேலே ஒரு ஆஃபராக இருந்திருக்காங்க போல, மோகன் மேலே. அவங்க வந்து ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க, மோகனுக்கு எய்ட்ஸ் அப்படின்னு. ஆமாம், அது பயங்கர இதாக இருந்தது. அதுவும் சேர்ந்து ஒரு காரணமாக போச்சு. ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு கேப் விழுந்தது, அதுவும் ஒரு சேர்ந்து ஒரு காரணமாக போச்சு. அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சுட்டப்படம்னு ஒரு படத்தில் அடித்தார், அவர் ஹீரோ ஓடல, அந்த படம் பெருசாக போடல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஹரா அப்படின்னு ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து கோட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 80கள்லேருந்து ஒரு 8-9 ஆண்டு காலம் தொடர்ச்சி, ஒரு 10 ஆண்டு காலம் அவருடைய கோட்டை ராஜாங்கம் தான். மோகனுடைய கொடி பறந்துகிட்டே தான் இருந்துச்சு அந்த காலம். மௌனராகம் வந்து உருவத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? மௌனராகம் தான் அவருடைய டெட் எண்டு. 90க்கு மேலே 91, 92 அந்த காலகட்டங்களில் தான் உருவம். அதுக்கு முன்னாடி அவர் அறுவடை நாள் பண்ணிட்டாரு, பிக் பாக்கெட் பண்ணிட்டு அவர் நல்ல ஒரு டேரக்டர். அவர் அறுவடை நாள் யார்? இவர் டேரக்டர். பிரபு வந்து ஹீரோ வந்து, இவர் வந்து டேரக்டர், ஜிஎம் குமார் டேரக்டர். ஜிஎம் குமாரோட ஃபர்ஸ்ட் படம். அந்த படத்துல தான் லிவிங் ராம்குமார்லாம் நடிச்சிருப்பாரு. சிவாஜி பிலிம்ஸ் படம் அது. அதுக்கு பிறகு சத்யராஜ் வச்சு பிக் பாக்கெட் பண்றாங்க. இந்த 2 படங்கள் நல்ல ஹிட். அடுத்து சொந்த படம் எடுக்கிறாரு இவரே. சொந்த படம் எடுக்க மோகனை போடுறாரு. மோகனுக்கு அந்த உருவத்தை மாத்துறாங்க, குரலை மாத்துறாங்க. அப்படிங்கும்போது அது மோகன்றதே யாரும் நம்பல. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதுக்கு பிறகு இதானதுனால அப்புறம் ஒரு நடிகை இவருக்கு இவர் பற்றின ஒரு கழிப்பு விட்ட ஒரு செய்தி எல்லாம் சேர்ந்து அவருடைய லைஃப் அப்படியே ஒரு தொய்வில் கொண்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு கர்நாடகாவில் சில சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுவும் பெருசாக கை கொடுக்கல. ரொம்ப நாளுக்கு பிறகு சுட்டப்படணும்னு பண்ணால் அதுவும் கை சுட்டுருச்சு. அதற்கு பிறகு தான் அந்த ஹரான்னு ஒரு படம் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கோட்டில் வில்லனா நிற்காரு. அதாவது இப்போ அவர் பண்ணுறத மோகன் படம்லாம் சொல்லவே முடியாது. அவருடைய காலகட்டங்கிறது வேற. நதியாவோட, அம்பிகா, ராதாவோட, ராதா, சுகாசினி, கோபுரங்கள் சாய்தலை, பயணங்கள் முடிவதில்லை. கோபுரங்கள் சாய்தலை சம படம்ல. ஆமா, அது மாதிரி அர்க்காணி, மணிவண்ணனோட ரொம்ப க்ளோஸா அவரு. மணிவண்ணன் படங்கள் தொடர்ச்சியா மணிவண்ணன் பண்ணுவாரு, ரங்கராஜ் படம் பண்ணுவாரு, மனோபாலா படம் பண்ணுவாரு. அந்த பாரதிராஜா யூனிட் இருக்க எல்லாருடையும் அது முதல் படம் யாராவது. ஆனா பாரதிராஜாவோட பண்ணலையா? பண்ணல. அது ஒரு அந்த காலகட்டங்கள்ல பண்ணல. இல்ல, பாரதிராஜா வந்து எந்த நடிகை பின்னாடி போக மாட்டார். அவர் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாரு. எந்த நடிகர் பின்னாடி போனா அவங்களுக்கு சில கதைகளை மாத்தணும், சில காட்சிகள் வைக்கணும், சில பாடல் வைக்கணும், அவங்க இமேஜை வந்து இதெல்லாம் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணுவா, என்னுடைய கதைக்கு ஒரு நடிகர் தேவை, இவன் நடிச்சா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அதனால என்ன பண்ணாருன்னா, அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு பெரிய உச்ச நட்சத்திர நடிகரை வச்சு படம் பண்ணிருக்கலாம், பண்ணவே இல்லையா. அந்த மாதிரி இவர் அவருடைய கை கடக்கமா இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு தான் படம் எடுப்பார் பாரதிராஜா. ஆனா மோகன் வந்து என்னன்னா, புது இயக்குநர்கள், மனோபாலாவுடைய முதல் படம் மோகன் தான். நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு முதல் வாய்ப்பு வந்து மோகன் தான் கொடுப்பார். அதுக்கு மோகன் சொல்றது அந்த ஃபயரோட இருப்பாங்க அப்படிங்கிறது. அது சில நேரங்களில் அவர் கை கொடுத்துருக்கு. அப்போ அது மட்டும் இல்லை, மோகனுடைய ஹேர் ஸ்டைல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சைடுலாம் முடி கொஞ்சம் அந்த இது வரைக்கும் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு மாதிரி முடி வந்து இந்த நிறையா இருக்கும்போது சொல்லுவாங்க, டே அந்த இதெல்லாம் வெட்டுறா, கொஞ்சம் மச்சான் இருக்கு பாரு அப்படிங்க. ஆனால் மோகனுடைய எல்லா படத்துலையும் இந்த முடி வந்து இந்த காது பாதி மறைச்சிருக்கும், அந்த மாதிரியான முடி. இப்போ அந்த ஹேர் ஸ்டைல் இல்லை, அந்த ஹேர் ஸ்டைல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாருங்க கடைசி வரை அந்த படத்தில். இப்போ முடி வச்சு இப்போ நிறைய விக்கலா வச்சிருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு, அவருக்குன்னு வந்து ஒரு பெல் பாட்டம் பேண்ட், பெரிய
பக்கில் வச்ச பெரும்பாலும் இன் பண்ணிட்டு அந்த பேண்ட் காமிப்பாரு. கிளிஞ்சலுங்களை கூட அதே ஸ்டைல் தான். கிளிஞ்சல்கள் அந்த படம் பெருசா போச்சு. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு பாடகர், இந்த மாதிரி கிளாசிக்கான படமா பண்ணுவார். ரொம்ப ஆக்ஷன்லாம் பண்ண மாட்டார். அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி டிராமா. மியூசிக் சப்ஜெக்ட் முடிவு பண்ணிடுவாரா மோகன்? இல்ல, அவருக்கு வந்து அமைஞ்சது அப்படி. இளையராஜா, எஸ்பிபி இல்ல, அந்த அவருக்கு சொல்லப்பட்ட கதைகள் அந்த மாதிரி கதைகள் அமைஞ்சது. இல்ல, இளையராஜா எஸ்பிபி தானா காம்பினேஷன்? ஆமா, இல்ல இவருக்குன்னு எஸ்பிபி கரெக்டா இருக்கும் வாய்ஸ். பெரும்பாலும் எஸ்பிபி தான் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவருக்கு அமைஞ்ச கதையில பெருசா ஆக்ஷன் படம், த்ரில்லர் படம்லாம் பண்ண மாட்டார். ஒரு ஃபேமிலி ஓரியன்டட், ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு ஃபேமிலி ட்ரையாங்கிள் ட்ராமா, முக்கோண காதல் கதை, இந்த மாதிரி படங்கள்லாம் தான் பண்ணுவார். ஃபைட்லாம் ரொம்ப பண்ண மாட்டார். ஃபைட் கிட்டலாம் பெருசா கிடையாது. பெருசா டான்ஸும் பெருசாலாம் பண்ண மாட்டாரு. அவர் இந்த வாயை சேர்க்கிறது, இந்த மைக்ல பாடுறது, அதுவே மக்கள் காலேஜ் ஃபேன்ஸ் இந்த மாதிரி பெரிய கூட்டம் க்ரௌட் இருந்துச்சு. ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ். இப்ப டி ராஜேந்தர் ஒரு பேட்டர்ன், மோகன் ஒரு பேட்டர்ன். அந்த காலத்துல அவங்க கதை திரைக்கிறது, வசனம், டைரக்ஷன், படங்கள் அவர் போட்டு அந்த பக்கம் டம் டும் நடிச்சிட்டு இருப்பார் அவர் டி ராஜேந்தர். இவர் இந்த பக்கம் சாஃப்டா லவ், கிளிஞ்சல்கள், பயணங்கள், முடிவுகளை, உதயகிதம், அந்த மாதிரி இவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருப்பார். கதைகளை நோக்கி படங்கள் பண்ணிட்டு இருப்பார். விஜய் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மோகன் கதைகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கவனமாக இருப்பார். மோகனுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஓரளவுக்கு வித்தியாசமான கதைகளாக இருக்கும். ஒரே மாதிரி பேட்டர்னா படமாக இருந்தாலும் கூட கதைகள் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். உதயகீதம் வேறு மாதிரி இருக்கும், பயணங்கள் முடிவு வேறு மாதிரி இருக்கும், கிழிஞ்சல்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் கதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம். அது நல்ல பட்டாச்சு. நிலவு தூங்கும், அது குங்குமச்சிமிழ், ஆர் சுந்தரராஜனுடைய படம். அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் வந்து கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையில் தேர்ந்தெடுப்பார். அப்புறம் இவருடைய ஃபேமஸான பாட்டு அதை பாடிக்கிட்டு இருக்கும் போது இருமுவாரு. ஆமா, அப்படி அம்பியா வந்து பாடுவாங்க. அது பயங்கரமான இது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதை இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு காமெடியா இருக்கும். அன்னைக்கு வந்து அதை ஃபீல் பண்ணி பயங்கரமான ஃபீலிங். அவர் அழுகிறாரு, உடம்பு முடியாம ஒரு பாதி எடுக்கிறது, அம்பியா உடனே எடுத்து கொடுக்கறது. அது மாதிரிலாம் அந்த காலகட்டங்கள்ல அந்த சென்டிமெண்ட், அந்த ஃபேமிலி, அந்த லவ், இத டச் பண்ணி பண்ணிடுறோம். ஸ்டேஜ் கண்டிப்பா இருந்துரும்ல. கண்டிப்பா ஸ்டேஜ் பாட்டு. அந்த ஹீரோயின் வந்து முதல் சீட்ல உட்கார்ந்து பாக்குறது. உங்களுக்கு இப்படி மைக் வச்ச மாதிரி தான் போஸ்ட். இந்த சைடு போஸ்ட்ல இப்படி மைக் வச்ச மாதிரி. ஒரு பட்டான மைக் மோகன், வெள்ளி விழா நாயகன் மோகன், நிறைய பேர். நல்ல ஒரு டான்ஸ் நல்லா ஆடுவாரு. டான்ஸ் சுமார் ஆடுவாரு. ஆனா மேட்ச் பண்றாரு நல்லா. அவருக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் வச்சிருப்பாரு. ஏ ஆத்தோரமா வாரியான ஒரு பாட்டு. அவர்தானா? விதி பண்ணுறீங்க. விதியில ஆமா, அதுல வில்லன் ஆன்டி ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பாரு. கதைகளை தேர்ந்தெடுப்பாரு. அந்த டயலாக போட்டு கேட்பாங்களே, அதெல்லாம் கேசட்டா வந்து தெரு கல்யாண வீடுலாம் அந்த டயலாக் போடுவாங்க. அது மாதிரிலாம் போனது. அது மாதிரி ஒரு வித்தியாசமான கதை அம்சங்களை தேர்ந்தெடுத்து தனக்கு என்ன வருமோ அதை கொடுத்துட்டு இருந்தார். இடையில ஒரு அப்படியே சர்க்கிள் பிறகு இப்போ கோட்டில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறதாக தகவல் வந்துட்டு இருக்கு. ஒரு ரீஎன்ட்ரி எப்படி கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். அந்த மாதிரி ரீஎன்ட்ரி எப்படி இருக்கும். ஆனால் அவருடைய பீரியட் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அவருக்கு நீ புதுசா வந்து அடையாளம் வேற ஒரு மோகனை தான் இங்கே பார்க்க. வேற ஒரு மோகம் தான். மைக் மோகனோ, வெள்ளி நாயன் மோகனோ நம்ம பார்க்க முடியாது. ஒரு புதிய எஸ்சியோட நடிச்சிருக்காரா மோகன்? இல்ல, பண்ணியிருப்பாரு. ஞாபகம் இல்லை, சரியா ஞாபகம் இல்லை, இருக்கும், பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் பையனோட பண்றதுனால ஆமா அந்த இது வருது. அந்த காலகட்டங்களில் எஸ்எஸ்சியும் பயங்கர பிஸியா படம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் விஜயகாந்த் அவருக்கு ஒரு செட் வச்சிருந்தாரு. விஜயகாந்த் அவருடைய பேட்டர்ன் வச்சிருப்பாரு. இவங்கெல்லாம் தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருப்பாங்க. ராமநாயகன்னா ஒரே நாளில் 3 படம் ஷூட்டிங் நடக்கும். ராமநாயகன் படம் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஒரு நாளைக்கு 2 படம் ஷூட் பண்ணுவார். இவங்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாங்க. தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டப்படுத்தாம ஒரு மினிமம் கேரண்டி ஒரு தயாரிப்பாளர் எஸ்எஸ்சி வச்சு படம் பண்ணாருன்னா அந்த படத்தை எடுத்து கொடுத்து பிசினஸ் பண்ணிடுது. ராமநாயகன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுறாருன்னா மினிமம் கேரண்டியில் பண்ணிடுவாங்க. பெருசாக நஷ்டப்படுத்திட மாட்டாங்க. அதனால தான் என்னன்னா தொடர்ந்து அவங்க படம் பண்ணிக்கிட்டே இருக்க முடிஞ்சு. இன்னைக்கு மாதிரி ஒரு படத்தோட தயாரிப்பாளரோட இழுத்துட்டு வந்து விட்டு அவனை காலி பண்ணுறது கிடையாது. அப்படியே லாஸ் இருந்தாலும் பெரிய லாஸ் வராத அளவுக்கு தான் பண்ணுவாங்க அந்த காலத்தில். இந்த 24 மணி நேரம், 100வது நாள், உருவம், கொஞ்சம் ஒரு வில்லன் கேரக்டரை வந்து ஒத்துக்கிட்டாரு அவரு. ஆமா, அது கதை. அந்த கதையில அவர் ஸ்கோர் பண்ண முடியும். 100வது நாள் படத்துல கொஞ்சம் வில்லனாக இருந்தாலும் கூட அந்த கேரக்டர் தானே பேசப்படுது. அது கொன்னு சவர செங்கல் அடிக்க வைக்கலாம். அதுல இன்னொரு கேரக்டர் ஹீரோ நடிச்சிருக்கோம். அந்த கேரக்டர் நம்ம யாரும் பேசலையே, மோகன் தான் நம்ம பேசுறோம். அப்போ அந்த கதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாலேஜ் மோகன் இருந்துச்சு. இந்த கதையில நம்ம எடுத்தோம்னா நம்ம நிக்கலாம் போய், அதனால தொடர்ந்து அவர் ஹிட் கொடுக்க முடிஞ்சு. கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டிய சில நடிகர்கள், ஏன்னா 80 to ஒரு 10 வருஷம் இருந்தாலும் பெரிய லெவலில் இருந்தவர்கள், அன்று பேசப்பட்டவர்கள், பலரை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கோட்பட வில்லன்னா தெரியும். நீ அடுத்து கோட்பட வில்லன்னா தெரியுங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு. இந்த நிலையில் அவர்கள் யார், எப்படி நடித்தவர்கள் அப்படிங்கிறத திரை ஆர்வலர்கள், திரை ரசிகர்கள் தெரிந்து கொள்ளுங்கிற அடிப்படையில் அந்த நடிகனுடைய தோற்றம், என்ட்ரியானது, வளர்ச்சி, அடையாளம் எப்படி பெற்றார், என்ன மாதிரி அங்கீகாரம் பெற்றார் அப்படிங்கிறது வரையும் ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு சொல்லிட்டீங்க. நன்றி.